இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகு காசாவில் பிணைப்பிடிக்கப்பட்டோரின் சிலரின் மரணத்துக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை பிணையாளிகளின் 6 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்களை உயிருடன் மீட்க தவறியதற்காக பிரதமர் நேத்தனியாகு மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் பிணையாளிகளில் மேலும் பலர் சடலங்களாக அவர்களின் குடும்பங்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படுவர் என்று ஹமாஸ் எச்சரித்துள்ளது. அனைத்துலக அளவில் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் நெருக்கடி அதிகரித்துள்ளது. அனைத்துலக சட்டத்தை மீற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என கூறிய பிரிட்டன் இஸ்ரேலுக்கான சில ஆயுதங்களின் விற்பனையை தடை செய்துள்ளது. இருப்பினும் காசாவின் முக்கிய பகுதியை இஸ்ரேல் துருப்புக்கள் கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என நெத்தனியாகு வலியுறுத்தினார். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த 11 மாதங்களாக சண்டை தொடர்கிறது. மொத்தம் 97 பேர் இன்னமும் ஹமாஸின் பிடியில் இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது.